ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல சிறப்பு மிக்க ஆலயங்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள வேடவாக்கம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரி அம்மன் கோவிலை தரிசிக்க இருக்கிறோம். இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் பால்குடம் ஊர்வலத்தையும் அம்மனுக்கு நடைபெறவிருக்கும் அபிஷேகத்தையும் இன்று நாம் தரிசிக்க இருக்கிறோம். வாருங்கள் தரிசிப்போம். நடுநடுங்க நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். மதங்களை அழித்து ஒழிக்க நடனமாடினாள், மலைகள் உள்பறக்க நடனமாடினாள். மதங்களை அழித்து ஒழிக்க நடனமாடினாள், மலைகள் உள்பறக்க நடனமாடினாள். பாவிகளை அழிக்க இங்கே நடனமாடினாள், பூமியின் போக்கு மாறி மாறி நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். தர்மத்தை நிலை நாட்டிடவே நடனமாடினாள், சூலத்தை கையில் ஏந்தி நடனமாடினாள். தர்மத்தை நிலை நாட்டிடவே நடனமாடினாள், சூலத்தை கையில் ஏந்தி நடனமாடினாள். மங்களநாதம் முழங்கிடவே நடனமாடினாள், கெண்டை சத்தம் கேட்க கேட்க நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். கடல் நீர் கொந்தளிக்க நடனமாடினாள், காடுகள் காற்றிலாட நடனமாடினாள். கடல் நீர் கொந்தளிக்க நடனமாடினாள், காடுகள் காற்றிலாட நடனமாடினாள். வேடவாக்கம் தாயிங்கே நடனமாடினாள், நெத்திக்கண் காட்டி கனல் பறந்திட நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். ஆயிரம் ஆயிரம் உருவெடுத்து அண்டமெல்லாம் நடுநடுங்க, ஆயிரம் ஆயிரம் உருவெடுத்து அண்டமெல்லாம் நடுநடுங்க நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். அம்மா
அமர்ந்தவளே வினையெல்லாம் தீர்ப்பவளே அம்மா தாயே வருவாய் நீயே. முடிச்சவங்க ஆடி களைச்சவங்க பாடி சலிச்சவங்க பாதம் நொந்தவங்க அள்ளி முடிச்சவங்க ஆடி களைச்சவங்க பாடி சலிச்சவங்க பாதம் நொந்தவங்க கல்யாணம் வேணும்னு கால்கடுக்க நிக்கிறாங்க தாயே அம்மா கால்கடுக்க நிக்கிறாங்க தாயே இங்க கால்கடுக்க நிக்கிறாங்க தாயே நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் இங்கு கோடி சுகம் வரும் தாயே இங்கு கோடி சுகம் வரும் தாயே. சிறகு ஒடிஞ்சவங்க சிரிப்பை தொலைச்சவங்க சுகத்தை மறந்தவங்க சொந்தம் போனவங்க சிறகு ஒடிஞ்சவங்க சிரிப்பை தொலைச்சவங்க சுகத்தை மறந்தவங்க சொந்தம் போனவங்க இன்பம் வேணும்னு ஏங்கி நிக்கிறாங்க தாயே அம்மா ஏங்கி நிக்கிறாங்க தாயே நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் இங்கு கோடி சுகம் வரும் தாயே இங்கு கோடி சுகம் வரும் தாயே. துடுப்பை தொலைச்சவங்க தோல்வி அடைஞ்சவங்க தேங்கி நின்னவங்க ஓங்கி அழுதவங்க துடுப்பை தொலைச்சவங்க தோல்வி அடைஞ்சவங்க தேங்கி நின்னவங்க ஓங்கி அழுதவங்க வெற்றி வேணும்னு வேண்டி நிக்கிறாங்க தாயே இங்க வேண்டி நிக்கிறாங்க தாயே நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் இங்கு கோடி சுகம் வரும் தாயே இங்கு கோடி சுகம் வரும் தாயே. பந்தம் முறிஞ்சவங்க பாவம் நிறைஞ்சவங்க அங்கம் குறைஞ்சவங்க அன்பை இழந்தவங்க பந்தம் முறிஞ்சவங்க பாவம் நிறைஞ்சவங்க அங்கம் குறைஞ்சவங்க அன்பை இழந்தவங்க ஆதரிக்க வேணும்னு அழுது புலம்புறாங்க தாயே இங்க அழுது புலம்புறாங்க தாயே நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் நீ கொஞ்சம் மனம் இறங்கினால் இங்கு கோடி சுகம் வரும் தாயே இங்கு கோடி சுகம் வரும் தாயே இங்கு கோடி சுகம் வரும் தாயே இங்கு கோடி சுகம் வரும் தாயே. பேடபாக்கம்
செல்வம் படைத்திட திடீரியும் ஓடி வாடி கேட்ட பார்க்க நாயகியே ஓடி வாடி சூலத்தை ஏந்திக்கிட்டு ஓடி வாடி கேட்ட பார்க்க நாயகியே ஓடி வாடி சூலத்தை ஏந்திக்கிட்டு ஓடி வாடி நவக்கிரக நாயகியே ஓடி வாடி நட்சத்திர நாயகியே ஓடி வாடி நவக்கிரக நாயகியே ஓடி வாடி நட்சத்திர நாயகியே ஓடி வாடி ஆகாய நாயகியே அன்பாக ஓடி வாடி காற்றினிலே கலந்து நீயும் ஓடி வாடி ஆகாய நாயகியே அன்பாக ஓடி வாடி காற்றினிலே கலந்து நீயும் ஓடி வாடி கேட்ட பார்க்க நாயகியே ஓடி வாடி சூலத்தை ஏந்திக்கிட்டு ஓடி வாடி கேட்ட பார்க்க நாயகியே ஓடி வாடி சூலத்தை ஏந்திக்கிட்டு ஓடி வாடி பட்டுப்படவ சரசரக்க ஓடி வாடி பச்சை நிறத்தவளே ஓடி வாடி பட்டுப்படவ சரசரக்க ஓடி வாடி பச்சை நிறத்தவளே ஓடி வாடி கேட்ட பார்க்க நாயகியே ஓடி வாடி சூலத்தை ஏந்திக்கிட்டு ஓடி வாடி கேட்ட பார்க்க நாயகியே ஓடி வாடி சூலத்தை ஏந்திக்கிட்டு ஓடி வாடி மதங்களை அழித்து ஒழிக்க நடனமாடினாள் மலைகள் உள்பறக்க நடனமாடினாள் மதங்களை அழித்து ஒழிக்க நடனமாடினாள் மலைகள் உள்பறக்க நடனமாடினாள் பாவிகளை அழிக்க இங்கே நடனமாடினாள் பூமியின் போக்கு மாறி மாறி நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் தர்மத்தை நிலை நாட்டிடவே நடனமாடினாள் சூலத்தை கையில் ஏந்தி நடனமாடினாள் தர்மத்தை நிலை நாட்டிடவே நடனமாடினாள் சூலத்தை கையில் ஏந்தி நடனமாடினாள் மங்களநாதம் முழங்கிடவே நடனமாடினாள் கெண்டை சத்தம் கேட்க கேட்க நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் கடல் நீர் கொந்தளிக்க நடனமாடினாள் காடுகள் காற்றிலாட நடனமாடினாள் கடல் நீர் கொந்தளிக்க நடனமாடினாள் காடுகள் காற்றிலாட நடனமாடினாள் வேடவக்கம் தாயிங்கே நடனமாடினாள் நெத்திக்கன் காட்டி கனல் பறந்திட நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் ஆயிரம் ஆயிரம் உருவெடுத்து அண்டமெல்லாம் நடுங்க ஆயிரம் ஆயிரம் உருவெடுத்து அண்டமெல்லாம் நடுங்க நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் அம்மா நடனமாடினாள் வணக்கம் ஐயா. நீங்க எத்தனை வருஷமா அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 33 வருஷமா வரேங்க. 33 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இந்த கோவிலுக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கு? நிறைய நன்மைகள் நடந்துன்னு வருது. நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. எந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாம் இங்க வந்து நீங்க நிறைவேற்றி இருக்கீங்க? ஆமா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக தான் இருந்தோம்.
எங்களுக்கு வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏற்பட்டு கை காலெல்லாம் உயிர்ந்து போச்சு எங்களுக்கு. அதை வச்சு அம்மாண்ட வந்து தான் எங்களுக்கு நாங்கள் குணமடைஞ்சோம். இன்றைக்கும் நல்லபடியாக இருக்கிறோம் நாங்கள். அதனால தான் இந்த வருஷம் இந்த கோயிலில் 33 வருஷமாக இருக்கேன் நான். 33 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க உங்க மகன் மகள் அவங்களும் வந்து இங்கே வர தவறாம வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. தவறாம வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த கோயிலில் நாங்கள் எப்போதுமே வருவோம், மாதம் மாதம் வருவோம். 24 வருஷமா இந்த கோயிலுக்கு வரோம். வேற எந்த கோயிலும் நம்பி நம்ம போகிறது கிடையாது. அதாவது ஜோசியம் அந்த மாதிரி யாராவது சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் நம்ம கேட்கறது கிடையாது. இங்கே வந்து அவர் சாமி என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். அதாவது சாமியை நம்பி வந்து அவர் சொல்கிறத கேட்டு யாராக இருந்தாலும் அதை வழிபட்டு நடந்தால் அது கரெக்டாக நடக்கும். 100 பேருக்கு சொல்கிறதும் 100 பேருக்கும் அதுவே நடக்கும். அதுதான் இந்த கோயிலோட தனி அம்சம். நாங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் கூட ஐயர்கிட்ட போய் பார்ப்பாங்க இல்லையா, ஐயர் வச்சு பார்க்கவே மாட்டோம். சாமி என்ன சொன்னாரோ இந்த மாப்பிள்ளை சரியாகும், இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆகும் அப்படின்னு சொன்னார்னாலே அது வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் குறி கேட்போம் சாமிக்கிட்ட. வேறு எந்த கோயிலுக்கும் போய் குறி கேட்டதும் கிடையாது. 25 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஐயரும் போய் பார்த்ததில்ல, எதையும் பார்த்ததில்ல. சாமியார் மட்டும்தான் பார்க்குறோம். அவர் சாமி வடிவத்தில் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாகவே நடக்குது. 100 விஷயமும் இது வரைக்கும் வந்திருப்போம், 100 விஷயமும் உண்மையாகவே நடக்குது. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமா குழந்தை இல்லை. 4வது வருஷம் அம்மா கிட்ட அருள்வாக்கி கேட்டேன். அதில் அம்மா சொன்னா 3 நாள் இங்கே தங்கி நீ தீபம் நவராத்திரியும் போது தீபம் 108 தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் 3 நாள் தங்கி இங்கே சிவன் கோவிலுக்கு 108 தீபம் என் முட்டிக்கால் போட்டு ஈர துணியோட முட்டிக்கால் போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தேன். அந்த நிமிஷமே அந்த மாதமே அந்த நாளே என் பையன்கிட்டேருந்து நல்ல வாக்கு வந்தது. அம்மா என் மிஸ்ஸஸ் கன்சீவாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லி வந்தது. அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கான் பெரிய பையன். அந்த பெரிய மருமகளுக்கு தான் வேண்டிக்கின்னு இருந்தேங்க. நான் என்னை தங்க சொன்ன 3 நாளில் அம்மா வந்து கருவை நிற்க வச்சு கைக்கு என் கனவை நிறைவேற்றிட்டா. அப்புறம் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு அந்த வருஷமே நின்றுது. ஆனால் வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆகிடுச்சு. 1 வருஷத்துக்குள்ளேயே 2 அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு 3வது தடவை அம்மா கிட்ட என் சின்ன பையனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு வந்து கேட்டதுக்கு அம்மா துர்கா பூஜை பண்ண சொன்னாங்க. அது மாதிரி பண்ணோம். அப்புறம் அவனுக்கு கூட கொஞ்சம் டாக்டர் செலவும் ஆகுமா, டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதுபடி டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். அது பண்ணதில் அவனுக்கு கரெக்டாக அந்த கருபாக்கியம் நின்று 3வது குழந்தை உருவாகி பிறந்தது. அடுத்து 2வது குழந்தை கன்சீவாக இருந்தபோது பொம்பளை குழந்தையா வேணுமா அப்படின்னு கேட்டேன் அம்மா கிட்ட. 2வது பையனுக்கு இந்த தடவை நின்று இருக்கு, எனக்கு பெண் குழந்தையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உனக்கு என்ன, நீ வேணான்ற அளவுக்கு உனக்கு குழந்தை பேரம்பேத்திங்க இருப்பாங்க பாரு அப்படின்னு சொன்னார். அவ என்ன பண்ணா 2 குழந்தையா பெற்றுட்டா. 2ம் பொண்ணு. நல்ல ஆரோக்கியமாக வந்திருக்குது. இன்று வேடவாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரி அம்மனையும் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற பால் வீதி விழாவையும் தரிசித்தோம். மீண்டும் ஒரு ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா.